இந்த காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஷேம்லெஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன். ஸோ படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 16-17 வயசு உள்ள ஒரு பெண் இவங்களை காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சிந்திக்கக்கூடிய வகையிலையும் சொல்லி இருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோட தான் காமிக்கிறாங்க. கையில கத்தியோட நின்னுகிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு டெட் பாடி. சோ அவரை இவங்க கொலை பண்ணிட்டு இங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல தான் இவங்க ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட ஹெட் கஸ்டமரை உள்ள வச்சுக்கிட்டு நீ எங்கம்மா இந்த நேரத்துல வெளியே போறேன்னு கேட்க, இல்ல அவருக்காகத்தான் நான் சரக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஓடி போனவங்க அப்படியே கட் பண்ணா ஒரு கேப்ல சிகரெட் பிடிச்சிக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் டெல்லியை தாண்டி ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போய் ஒரு கடையில சிகரெட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக, கடையில இருக்கவர் இந்த மாதிரி ரொம்ப மாடர்னா இருக்கீங்களே, நீங்க வேற ஊருக்காரங்க நினைக்கிறேன், இது ஒரு பெண்கள் எல்லாருமே சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்க மாட்டாங்க, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த திரும்பி பார்க்க சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன்னோட பையனை இழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சோகமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. இந்த விஷயத்துக்குள்ள இவங்க டீப்பா போகாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு வாரத்துக்கு 1500 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு வாடகைக்கு இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்ற விஷயத்தை காமிச்சு அப்படியே கட் பண்ணி இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ இங்க இருந்து போனது நல்லதா போச்சு, போலீஸ்காரனை கொலை பண்ணிட்டு போனதால எல்லா இடத்துலயும் ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னைக்கா இருந்தாலும் நீ மாட்டிப்ப, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ வேற ஏதாவது ஊருக்கு போகணும், எதுவா இருந்தாலும் நானே அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி விட இவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் லைட் ஏரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பெண்கள் இரவு ஆச்சு அப்படின்னா வீட்டு முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்கு. இவங்களும் இதே தொழில தான் பண்றாங்க இல்லையா, வீட்டு முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு அரசியல்வாதி மாதிரி இருப்பாரு அந்த நபர். சுத்தி முத்தி பாக்குறாரு. இவங்க கிட்ட போய் ஏன் கூட வர முடியுமான்னு கேட்க, இவங்க ரொம்ப செலவாகும் பரவாயில்லையான்னு கேட்டு அந்த நபர் கூட போறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண தேவிகா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு, அவங்களோட வீட்டுல அம்மா பாட்டி இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளதான் இவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. தேவிகாக்கு ஒரு பெரிய ரேப்பர் ஆகணும் அப்படின்றது ஆசை. இதை இவங்களோட அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அக்காக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். சோ இவங்க போய் ஆகணும், குடும்ப கஷ்டத்துக்காக இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில அக்கா கிளம்பி போக தேவிகா இருக்காங்க இல்லையா, கண் கலங்கி நின்னுகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அவங்க தனிமையில இருக்கும்போது அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக, அப்பதான் ஹீரோயினோட பேர் என்ன அப்படின்றத தேவிகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேணுகா அப்படின்றதா அவங்களோட பேரா இருக்கும். இந்த பேரை சொல்லிட்டு எதுக்காக நீ அக்கா போனது அழுதுன்னு கேட்க, அக்கா வேலைக்காக டெல்லிக்கு போறாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்படிதான் டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அங்க போய் அங்க ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அக்கால அப்படி பண்ண மாட்டா, நீ தப்பான விஷயங்களை பேசாத அப்படின்னு இவங்க கிட்ட இன்னும் 2 சில வார்த்தைகளை பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் அந்த ரேணுக்கும் யாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த விதமான அக்கௌண்ட்டும் கிடைக்கல. அப்படியே கட் பண்ண அவங்க சின்ன பொண்ணுதான் இல்லையா, அவங்கள பத்தின எண்ணங்கள் அப்படி உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. கட் பண்ணா அல்லாட மட்டுமே இல்லாத தேவிகா மட்டும் போகக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்களை கொண்டு போறாங்க. சோ இந்த இடத்துல நானும் அக்காவும் சின்ன வயசுல நிறைய முறை வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் இங்க ஒரு முஸ்லீமோட பாடி கிடந்தது. அண்ணில இருந்து அம்மா இங்க போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அந்த பாடியை பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. 2 பன்னிகள் அவங்களோட காலை, அதாவது டெட் பாடியோட காலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்து, அந்த விஷயம் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல இவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இவங்க ஒரு பொண்ணோட சுத்துறது, அதாவது தேவிகா ஒரு பொண்ணோட சுத்துறது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அந்த ப்ராஸ்டியூஷன் பண்றவங்க கூட சுத்தாத, உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு போக, ஆனா இவங்க கேட்கறதா தெரியல. தான் விஷயங்கள் எல்லாத்தையுமே ரேணுகா கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் ஒரு ரேப்பர் ஆகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை சொல்லி ஒரு ரேப்பர் மாதிரியான விஷயங்களை பாட்டு பாடியோ காமிச்சு அவங்க கூட சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு சாங் மூலமா நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா தேவிகாவுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்க வீட்டிலேயே முடங்கி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா இருக்காங்க இல்லையா, தொழில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல்வாதி கூட மறுபடியும் போய்கிட்டே இருக்கும்போது அரசியல்வாதி போன்ல நம்ம ஏரியால முஸ்லிம்களுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் கிட்ட போறாரு. அவங்க கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ படுக்கையில ஒரு முரட்டுத்தனமா நடந்துகிட்டதால அவங்களோட உடம்பு ஃபுல்லா காயங்கள். இந்த விஷயத்த கண்ணாடியில பாக்குறாங்க. ஒரு மாதிரி சோகத்தோட நின்றுகிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ண தேவிகாவை இவங்களும் சந்திச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தேவிகாக்கு இவங்களை பத்தின பர்சனல் விஷயங்கள் எதுவுமே தெரியாது. இதனால உங்ககிட்ட இருந்து ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமா, நீ ஷேர் பண்ணாம இங்க இருந்து போக கூடாது அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க. சின்ன வயசுல இவங்களுக்குன்னு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போக போகுது அப்படின்ற மாதிரி இவங்க
நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது சொந்த ஃபேமிலியாலே இவங்க இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க, அதாவது காசுக்காக வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோட பிளாஷ்பேக், இதான் நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு அங்கிருந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு, அதாவது தேவிகாக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிக்குது. இதனால மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ரேணுகாவும் தேவிகாவும் ஒன்னா இணையறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து உன்னை தேடி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவர் நீதான் வேணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வெளியில ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரேணுகா கிட்ட சொல்லும் போது இவங்க முதல் வழியா தேவிகாவை இங்க இருந்து அனுப்பணும் ட்ரை பண்ண. தேவிகாக்கு முகம் மாறிடுது. எப்படி நீ அவங்க கூட இருக்கிற, இதெல்லாம் உனக்கு பிடிச்சதா பந்தியான்னு கேட்க, எனக்கு பணம் தேவைப்படுது, அதனாலதான் இந்த தொழிலை நான் பிடிக்காம பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சது எல்லாமே பெண்கள் தான், எனக்கு பெண்கள் மீதான ஈர்ப்பு தான் அதிகம், முதல்ல நீங்க இருந்து போய் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அந்த நபர் கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்டேட் கற்பனை தேவிகா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில ரேணுகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட ஆண் நண்பர் போன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கு, நான் இருந்தாலும் ஒரு வழியை பார்த்துட்டு பிலிப்பைன்ஸுக்கு லோடு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு ஒரு பெரிய கப்பல் போகுது, அங்க நீ போயிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா என்ன டிராவல் பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் கிட்ட போனா இந்த படத்தை ரெடி பண்ண முடியும், நான் என்ன பண்ண போறனோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு செயின் ஒண்ணு தெரியுது, அந்த செயினை தேவிகாக்கு வாங்கிட்டு போய் கொடுத்து, நேத்து நான் அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நெருங்கி போகும்போது அவங்க தள்ளி தள்ளி வித்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றது புரியாம அவங்க கிட்ட நெருங்கும் போதுதான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இவங்களோட மார்பகம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே துணியால சுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு பயந்துகிட்டு, ஏன்னா இவங்க இருக்கிற ஏரியா ரெட் லைட் ஏரியா அப்படின்றதால இவங்க வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஆண்கள் கண்டிப்பா இவங்களை விட மாட்டாங்க, இவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இதுல இருந்து தப்பிக்க இதை நானா பண்ணிக்கிட்டேன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கண் கலங்கி போயிடுறாங்க, பேச வார்த்தைகளே இல்லாம நிக்கிறாங்க. கற்பனா தேவிகாவோட பாட்டி சாமியார் மாதிரியானவங்கன்னு இருக்கும், இவங்களாலதான் ஒரு சின்ன பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா வந்து இவளை உங்க கூட கோவில் கூட்டு போங்க, இதை நீங்க காணிக்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பணத்தை நீட்டிக்கிட்டே இருக்கும்போது ஃபேமிலி மொத்தமும் யோசிக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு தேவிகாவோட பாட்டி அம்மா 2 பேரும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூர் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவிகா புது துணிகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரேணுகா கூட படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தேட்டருக்கு போறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு ஆண் நபர் வந்து இவங்க கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ரேணுகா கத்தியை காமிச்சு ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போயிடுறான், இல்லைன்னா உன்னை வெட்டி வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், நம்மள பாதுகாக்க ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மள நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற சந்தோஷத்தோட அவங்க கூட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் முத்தங்களை பரிமாறிக்கிட்டே இருக்க அப்படியே கற்பனை வீட்டுக்கு வந்து தூங்குற மாதிரியும். இதுக்கு அடுத்த நாள் காலையில அம்மா பார்த்துட்டு எவ கூட்டடி போய் சுத்திட்டு வந்த, அவ கூட தான் போனியா, அவ கூட சேராதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி இவங்கள பயங்கரமா அரிச்சிட்டு, என்ன மொத்தமா முடிஞ்சிருச்சா, இந்த ட்ரெஸ் எப்படி வாங்கின அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணி தெரியுமே இழந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்க பாட்டி வராங்க, தடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தேவிகாவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அவங்க நிறுத்துறதா தெரியல, வேக வேகமா ரேணுகா கிட்ட போய் உனக்கு அவ்வளவுதான் லிமிட், ஊர்ல உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா, எதுக்காக ஏன் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட. ரேணுகா கடுப்பாகிறாங்க. முதல் வேலையை அவங்கள வெளியே தள்ளிட்டு நடந்த இந்த எல்லா விஷயங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் தேவிகாவை காமிக்கிறாங்க. பயத்துல இருக்கவங்க ஒரு வத்தி குச்சை கிழிச்சு அதுல இருந்து வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சத்தை பார்த்து பயத்தை போக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயம்னு பார்த்து இவங்களுக்கு நடக்க போற சில விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட கைகள் ஃபுல்லா ரத்தம், அண்ட் இவங்களோட படுக்கை ஃபுல்லா ரத்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காமிக்கிறாங்க. கட் பண்ணி ரேணுகா கிட்டே போகுது, பணத்தை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டெய்னர் லோட் பண்ணுவாங்க, அதுல ஏறி நீ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்குது. இதனால வேக வேகமா தேவிகாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு இங்கிருந்து காணாம போயிடுவேன், ஆனா நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், நான் வர வரைக்கும் அதை பண்ணுவேன்னு நம்புறேன், நான் வந்து கண்டிப்பா உன்னை கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா என்னோட ரூம்மேட்ஸ் கிட்ட நான் நம்பரை ஷேர் பண்ணிட்டு போறேன், நீ அது மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா அந்த அரசியல்வாதி பேர் ரேணுகா சந்திக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாரோடையும் பாதுகாப்பா தான் இருந்திருப்பாங்க, இவர் கூட மட்டும் எதையுமே பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இத்தோட விளைவா இவங்களோட வயிற்றுக்குள்ள அந்த நபரோட குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பணம் கேட்டு வந்திருக்கேன், அது நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண இவர் கடுப்பாக்குறாரு. பாலியல் தொழில் பண்ற நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா, அதனால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கார்ல தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள எலெக்ஷன் அப்படின்றதுனால எல்லா பக்கமும் நம்ம நல்ல பேரை தான் சம்பாரிச்சாக்கணும், கொஞ்ச நாளைக்கு அதை பிராத்தல் பண்றவங்க கூட போறத நிப்பாட்டு, உன்னால பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப சண்டை போட்டு வந்தார் இல்லையா, அந்த மனுஷன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் யோசிச்சுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட கார்ல பன்னியோட தலையை வெட்டி வச்சுட்டு
வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ரேணுகா தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் வேகமா ரேணுகாவோட ரூமுக்கு போக அங்க அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனால அங்க இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் தேவிகாக்கு தான் இதை பத்தின விஷயங்கள் தெரியும்னு சொல்ல அங்க போய் கேட்கலான்னு போக தேவிகாவோட அம்மா தடுத்து நிறுத்துறாங்க. அவளுக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ கொஞ்ச நாளாவே வீட்டுல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கடுப்பாய் அந்த அரசியல்வாதி கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண தேவிகா அந்த பெண் இல்லாம, அதாவது ரேணுகா இல்லாம தத்தளிச்சு போயிட்டாங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ட்ரை பண்ணி நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பேசலான்னு ட்ரை பண்ண அவங்க யாருமே என்கிட்ட எதுவுமே கொடுக்கல, அவளை பத்தி எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்க. இதனால ரொம்ப சோகத்துல இருக்காங்க. நான் அவங்கள பத்தின விஷயங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இன்னொரு பக்கம் என் பணத்தை எப்படி எடுத்தது, உங்கள யாராவது என் பணத்தை எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ரேணுகா, அதாவது இங்க இருந்து போன ரேணுகா பணத்தை காணோம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. பணத்தை யாருமே திருப்பி தர மாதிரியே தெரியல, சண்டை அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதுல இவங்களோட ஹெட், அதாவது தங்கிட்டு இருந்த ரூமோட ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க உன்னோட ரூம்ல ஒரு போட்டோ கிடைச்சது அப்படின்ற மாதிரி 2 முஸ்லிம் பெண்கள் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியான போட்டோவை காமிக்க இவங்க பயந்து போறாங்க. அந்த போட்டோவை கொடுங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தேவிகா அங்க வராங்க. தடுத்து விடணும் ட்ரை பண்ண போலீஸ் எல்லாமே வர்ற சத்தம் கேட்டதோ பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்க. இருந்தாலும் தேவிகா ரேணுகாவை விடுற மாதிரி தெரியல. பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது உனக்கு என்னடி, உன்னோட வீட்டுக்கு போன அம்மா பாட்டி 2 பேரும் இருப்பாங்க, எனக்கு அப்படிலாம் கிடையாது, எதுக்காக ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்க, இங்கிருந்து எங்கேயாவது போய் தொலை அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. இந்த சோகத்தோட தேவிகா வீட்டுக்கு போக என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ரேணுகாக்கு பண தேவை இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுல இருக்க நகைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் ரேணுகா கிட்ட, அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு லாட்ஜில தங்கியிருப்பாங்க, அந்த ரேணுகா கிட்ட கொடுக்கலான்னு போக அவங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கும். ஸோ அவங்களோட பக்கத்துல நின்று இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தேவிகாவோட வீட்டுல அவங்க நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபமா காத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி எங்க போகுது, ரேணுகாக்கு முதலுதவிகள் எல்லாத்தையுமே பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களோட பேர் ரேணுகா அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது அவங்களோட பேரே கிடையாது, இவங்க ஒரு முஸ்லீமா இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஏரியால மத ரீதியான அரசியல் பாத்தீங்கன்னா பயங்கரமா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கும். இதனால இவங்க ஒரு முஸ்லீமா இருந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஊர் உலகத்துக்கு தெரியாம இருந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண இவங்க 2 பேரும் இன்னும் நெருக்கமாயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா தேவிகா வீட்டுக்கு போக அம்மா இவங்களுக்காக கோபமா காத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த ப்ராஸ்டியூஷன் பண்றவங்க கூட இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கியா, உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி வாய் கூசுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆகுறாங்க. இதுல இருந்து வெளியே தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி முகத்தை எல்லாத்தையுமே கோரமா ஆக்கிக்கிட்டு முடிகள் எல்லாத்தையுமே கொடூரமா வச்சுக்கிட்டு அங்க இருந்து ரேணுகா கூட தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. தேவிகாவை அங்கே இருக்கும்படி சொல்லிட்டு இவங்க ஒரு ஆண் நண்பர் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் பணம் தொலைஞ்சு போயிருச்சு அவ்வளவுதானே, இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு இந்த நபர் போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த நபர் பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு கொலை பண்ற நபரா இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ தொழில வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்திருப்பார். இப்ப ஹீரோயினுக்கு பண தேவை இருக்கு அப்படின்றதால ஒரு நபரை போய் சந்திக்கிறார். அந்த மனுஷனும் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோ, ஆனா அந்த நாயோட பணம் கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேசி பணத்தை கொடுத்து அனுப்ப கட் பண்ணா ரூம்ல தனியா இருக்க தேவிகாவை காமிக்கிறாங்க. அவங்க பயத்துல இருக்கும் போதுல அந்த தீக்குச்சை கொளுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த சமயம் பார்த்து உங்களுக்கு நடக்க போற விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். இவங்களோட முகத்துல பயங்கர காயங்களை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆள் தெரியாத 2 பேர் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வந்து தண்ணியில போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு பிரசன்ட்டுக்கு போகுது. கையில தீக்குச்சை வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த ரூம் மொத்தத்தை எரிச்சு விட்டுறாங்க. இதனால ஃபயர் இன்ஜின் முதல் கொண்டு போலீஸ்காரங்க வரைக்கும் அங்க வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு உதவி எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்ப இந்த பொண்ணை கூட்டு வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அங்க ஃபயர் ஆக்சிடென்ட்டோட போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இதனால வேகமா அந்த ஆண் நண்பரோட வண்டியில ஏறி என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நண்பரும் எனக்கு நீ முன்னாடியே சொல்லி கொடுத்ததுதான், நம்ம வாழணும் அப்படின்னா எத்தனை பேரை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நீ அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயேன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ரேணுகா வேற, இப்ப இருக்கவங்க வேற, இப்ப காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மூழ்கிட்டாங்க. இதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவளை எப்படியாவது என் கூட கூட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க இந்த மனுஷன் அதெல்லாமே விட்டு தள்ளு, நாளைக்கு நான் அவரை கொண்டு போய் சேர்க்கணும், அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தேவிகாவோட அக்கா பணம் கொடுத்து சரி பண்ணி காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராஸ்டியூஷன் பொண்ணை நம்பி இவ்வளவு தூரம் நீ ஓடி வந்துட்டியா, ரொம்ப கேவலமா இருக்குடி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போக வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர கோவத்தோட இருக்காங்க. பயங்கரமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இவங்களோட அக்கா ப்ராஸ்டியூஷன் தொழிலுக்கு தான் டெல்லிக்கு போனாங்க அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தேவிகாவோட அம்மா முதல் கொண்டு அக்கா வரைக்கும் அவங்க வயசுக்கு வந்து அடுத்த நாளே பல பேருக்கு பணத்துக்காக இரையானாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்
இருக்கும்போது நமக்கு காமிக்கிறாங்க கடைசியா இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இது நாள் வரைக்கும் நிறைய ஆம்பளைங்க இவளை சுத்திக்கிட்டே இருந்தானுங்க, நான் தான் இன்னும் சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன், இனிமேல் அதை பண்ணிதான் ஆகணும் போல அப்படின்ற மாதிரி இந்த பெண் தயாராயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அங்க இருக்க ஆண்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ரேணுகா கிட்ட போகுது. பயங்கர போதையில இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டத்துல இருக்காங்க. அந்த பொண்ணை நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களோட நண்பர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில போலீஸ்காரங்களா தேடிக்கிட்டே இருக்கிறதால இவங்க எல்லார்கிட்ட வந்து தப்பிச்சு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை காமிச்சு கட் பண்ணி இந்த சைடு வருது. தேவிகா தொழிலுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்ற விஷயம் அந்த அரசியல்வாதி இருக்கா இல்லையா, அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன், உன் பொண்ணு முதல் நாள் ஏன் கூட தான் இருந்தாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா அரேஞ்ச் பண்ணி பண்ண சொல்றாங்க. சோ பெத்த அம்மாவே இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அவங்கள உள்ள தனிமையில நிக்க வச்சுட்டு பெத்த அம்மா முதற்கொண்டு பாட்டி வரைக்கும் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள அந்த பொண்ணு அந்த அரசியல்வாதி நெருங்கும் போது அவங்க தட்டி விட்டுறாங்க. லைட்டா ரத்தம் வர ஆரம்பிக்குது. பயங்கர கோவம் அடைகிறா. அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட அருளர் சத்தம் வெளியில டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தாண்டி பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சு. அதனால யாருமே எதுவுமே பண்றதா தெரியல. அக்காவாலையும் இந்த சத்தத்தை தாங்கிக்கவே முடியல, வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில ரேணுகா இருக்காங்க இல்லையா, அங்க இங்கன்னு ஓடி ஒளிஞ்சு வேகமா தேவிகாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் தேவிகாவோட தம்பி மூலமா நடந்த இந்த எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா கத்தியோட வீட்டுக்கு போறாங்க. அம்மா தேவிகாவோட அக்கா 2 பேரையும் லாக் பண்ணிட்டு தேவிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப காயங்களோட வெளியே வந்து உன்னை இப்படி பண்ண உடனே நான் சும்மா விட மாட்டேன், நீ பேக் எடுத்துக்கிட்டு நம்ம தனியா சந்திப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு வா, நான் உனக்காக கண்டிப்பா அங்க வருவேன், நம்ம 2 பேரும் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணி தேவிகா தனிமையில பேக் கொண்டு போற மாதிரி இவங்க 2 பேரும் சந்திக்கிற இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்க, இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதி அரசியல்ல ஜெயிச்சுட்டாப்ல. இதனால நிறைய மக்களோட இனிமேல் மக்கள் எல்லாத்துக்கும் நான் நல்லது பண்ண போறேன், இங்க இருக்கிற எல்லா மதத்துக்காரங்களுக்கும் எல்லா இனத்துக்காரங்களுக்கும் என்னால நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உத்தமன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாகிறாங்க. அந்த நபர் தனியா வரும்போது கத்தியால பயங்கரமா குத்தி அந்த நபர் அங்கேயே சாகரிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சபையோட பார்த்து இவரோட தொண்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சுத்தி வளைக்கிறாங்க. இவங்க கத்தி காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்க இது ஒரு பொருட்டாவே தெரியல. இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரத்த வெள்ளத்துல கிடக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கல. கட் பண்ணி தேவிகா கிட்ட போகும். நைட்டு ஃபுல்லா காத்துக்கிட்டே இருக்காங்க. விடியுது. இப்பயும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி உணர்ந்துகிட்டு அவங்களுக்காக ஒரு துணியை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த துணியை இவங்க போட்டுக்கிட்டு இது நேரம் வரைக்கும் முகத்தை ஒலிச்சுக்கிட்டே நடந்தவங்க இப்போ துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரீடமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஸோ அடிக்கடி இவங்களோட ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுபடி பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துருச்சு. அது கூடவே ஒரு டெட் பாடியை தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அது ரேணுகாவோட தான். ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்றத இவங்க உணர்ந்துட்டாங்க போல. இது நாள் வரைக்கும் இவங்க பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊர் உலகம் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஊர் உலகத்துக்குள்ள தான் நம்மளும் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இவங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா இந்த படத்துல நிறைய விதமான விஷயங்களை சொல்லி இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.